Hi friends, welcome to another episode of Malathy's kitchen. இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நான் செஞ்சு காட்ட போற ரெசிபி ரோஸ் மில்க். இதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பால் நான் வந்து 2 ஃபுல் கப் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் சப்ஜா விதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் நான் இதில் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இது வந்து 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் ரோஸ் மில்க்கான அந்த ஃபுட் கலர், வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் ரோஸ் எசன்ஸ். இந்த பாலை நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போது இதில் வந்து லெஸ் தென் 1/2 டீஸ்பூன் கூட கிடையாது, சும்மா 2 ட்ராப் ரோஸ் எசன்ஸும் 1 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸும் விட்டுருக்கேன். இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதில் இந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு தடவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டில் சப்போஸ் ரோஸ் கலர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் ஆட் பண்ணலாம். ரெட் கலர் ஆட் பண்ணாலும் கிட்டத்தட்ட இந்த ரோஸ் கலர் தான் வரும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் கலர் ஆட் பண்ணோம், நல்லா ரோஸ் கலர் வந்துடுச்சு. இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா ஃபைனலாக நம்ம இதில் இந்த சப்ஜா விதையை ஆட் பண்ணிடலாம். நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். சப்ஜா விதையை ஆட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ரோஸ் மில்க் ரெடி. இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே குடிக்கணுன்னாலும் நீங்கள் குடிக்கலாம். இப்போது நம்ம இதை கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுவையான ரோஸ் மில்க் ரெடி. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மாலத்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.